சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். என் கடவுளாகிய ஆண்டவரே, என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எனக்கென்று வைத்திருக்கிற நீர் எனக்கென்று வைத்திருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் நிறைவாக பெற்றுக்கொள்வேன். நான் நிறைவாக பெற்றுக்கொள்வேன். என்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் என்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் எல்லா நன்மைகளாலும் எல்லா நன்மைகளாலும் என்னையும் என் குடும்பத்தையும் என்னையும் என் குடும்பத்தையும் நிரப்பி அருளும். நிரப்பி அருளும். ஆமென். ஆமென். இந்த நாள் தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல நாம் எடுக்கக்கூடிய வேத வசனம், தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். இணைச்சட்டம், உபாகமம் இணைச்சட்டத்திலே எடுத்து வாசியுங்கள். முதல் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் இப்போது இருப்பதை விட 1000 மடங்கு உங்களை பெருகச் செய்வாராக. வாக்களித்தது போல உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் ஆண்டவர் நீங்க இப்ப இருக்கிறத விட நீங்கள் இப்ப இருக்கிறத விட உங்களுக்கு 1000 மடங்கு உங்களுக்கு 1000 மடங்கு நன்மைகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெருகச் செய்வாராக. பெருகச் செய்வாராக. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நல்லா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்ப கடவுள் நம்ம எப்படி இந்த உலக வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாருன்னா, நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், நல்லா இருக்கணும். நம்முடைய ஆசீர்வாதங்களில் எல்லா நன்மைகளிலும் நாம் பெருக வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்த பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னாரு, இணைச்சட்டம் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். உபாகமம் இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரத்திலே இந்த வார்த்தையை நான் வாசித்த பொழுது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அதுல ஆண்டவர் சொல்றாரு, 13ஆவது வசனத்திலே பிற்பகுதியை பாருங்க. ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையவனாக ஆக்க மாட்டார். நீ உயர்வாயே அன்றி தாழ்ந்து போக மாட்டாய். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு பெரிய விருப்பம். என்ன விருப்பம்? நீங்க நல்லா இருக்கணும், நீங்க உயரணும். உங்க வாழ்க்கையில உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு முன்னால, உங்க உறவுகளுக்கு முன்னால ஒரு மேன்மையை கடவுள் உங்களுக்கு வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க வேலை செய்யற ஸ்தாபனமா இருக்கலாம், உங்க ஃபேமிலியா இருக்கலாம், எல்லாத்திலையுமே ஒரு உயர்வை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். அதனாலதான் நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா 1 குறிப்பேடு 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, வாசிங்க ஒருவர். 1 குறிப்பேடு 4:9 போட்டிருக்கு. யாப்பேசு தம் சகோதரர்களை விட மிகவும் சிறப்பு மிக்கவராக இருந்தார். ஆமென். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்க யாரை பத்தி எழுதியிருக்காருன்னா, யாப்பேசு என்ற ஒருவரை ஆண்டவர் காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் எப்படி இருந்தாரு அப்படின்னா, அவர் பிறக்கும் பொழுதே அவங்க அம்மா அவரை என்ன கஷ்டத்துல பெத்தாலோ தெரியாது. அவருடைய பெயரே என்ன அப்படின்னா வேதனை. யாப்பேசு என்றால் துயரத்தின் மகன். பேர் என்னது? துயரத்தோட மகன் என்று அவருடைய பெயரே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்குது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ சில நேரங்களில் சிலருக்கு பேர் வைப்பாங்க. என்ன பேரு? பிச்சைன்னு பேரை வச்சிருவாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. சில நேரங்களில் சிலருடைய பேரை சொல்லும் போதே அது என்ன செய்யும், மற்றவங்களுக்கு அந்த பேர் ஒரு கேலி பொருளா கூட மாறிவிடும். அதே போல யாப்பேசுக்கு அவங்க அம்மா பேரை வைக்கும் போது
துயரத்தோடு நான் இவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு பேர் என்னது? யாப்பேசு. யாப்பேசுன்னா வேதனையின் மகன். ஆனா அந்த வேதனையோட உள்ள அந்த மகன் வேதனையிலே முடிக்கல. எப்படி இருந்தார் தெரியுமா? தம்முடைய சகோதரர்களை விட சிறப்பு மிக்கவனாக ஆண்டவர் அவனை உயர்த்தினார். ஆமென், ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க இருக்கிற நிலைமையிலேயே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்க அப்பா அம்மா ஒருவேளை கஷ்டப்பட்டிருக்கலாம், நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஒருவேளை நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் அப்படியே வந்திருக்கலாம். ஆனா நமக்கு ஒன்று தெரியணும், என்னை உயர்த்துவது, என்னை ஆசீர்வதிப்பது கடவுளுடைய விருப்பம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நம்புறீங்களா? ஆமென். நீங்க முதல்ல நம்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதனால தான் பாருங்க, நீங்க பாருங்களேன், ஆண்டவர் ஈசாக்கு தன்னுடைய மகன் ஏசாவை ஆசீர்வதிக்க விரும்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் யாருக்கு அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார்? யாக்கோபுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த யாக்கோபு தன்னுடைய 12 புதல்வர்களை அழைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஏன்னா அவனுக்கு தெரியும், என் தந்தை யாக்கோபின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், என்னுடைய தாத்தா ஆபிரகாமுடைய கடவுள் என்னை ஆசீர்வதிப்பதில் வல்லவர். ஏன்னா நான் வெறுங்கையாதான் போனேன், அந்த இடத்துல ஆண்டவர் என்ன 2 பரிவாரங்களுக்கு சொந்தக்காரனாக மாற்றினார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தன்னுடைய 12 புதல்வர்களை அவர் நிறுத்தி அவர்களை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார் தெரியுமா? நீங்க பாருங்க, அதுல இந்த ஆசீர்வதிக்கும் போது நான் உங்களுக்கு வசனத்தை அதிகாரத்தை காண்பிக்கிறேன், நீங்கள் பிறகு படித்துக் கொள்ளுங்கள். நீங்க தொடக்க நூல் 49ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்துல ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று யாக்கோபுக்கு ஒரு உந்துதலை கொடுக்கிறார். வாசிமா. உன் தந்தையின் ஆசி மலைகளின் ஆசியிலும். பாருங்க, இந்த பகுதியை நான் வாசிக்கும் போது நான் சிறப்பாக அந்த பகுதியை அப்படி எடுத்துக்கோங்க, நீங்க எல்லாருமே எடுத்துக்கோங்கப்பா. உன் தந்தையின் ஆசிகள் பழம்பெரும் மலைகளின் ஆசியிலும் என்றுமுள்ள குன்றுகளின் வல்லன்மையிலும் வலியவை. இவை அனைத்தும் யோசேப்பின் மீது இறங்கிடுக. தம் சகோதரரின் இளவரசனாய் திகழ்வோனின் நெற்றியில் அவை துலங்கிடுக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப யாக்கோபு தன் மகனாய யோசேப்பை பார்த்து சொல்றாரு, உன் தலை மீது, உன் நெற்றியில கடவுள் இன்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று, நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிங்க, நம் மீது, நம்முடைய குடும்பங்கள் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வர வேண்டும். ஆமென், ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கடவுள் என்னை ஆசீர்வதிக்கிறார், என் சிரசின் மீது ஆசீர்வாதத்தின் வல்லமையை ஆண்டவர் நிறைவாக பொழிகிறார். ஆமென், ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இணை சட்டம் உபாகமத்திலே 33ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா நல்ல கவனிங்க. இணை சட்டம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நிலம் தரும் பெரும் விளைச்சலாலும் அதன் நிறைவும் முட்புதரில் வீற்றிருந்தவரின் அருளன்பும் எல்லா ஆசிகளும் யோசேப்பின் தலை மீதும் தன் சகோதரர்களுள் தேர்ந்தெடுக்கப்பட்டவனின் உச்சம் தலை மீதும் தங்குவதாக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க தலை மீது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்க வேண்டும். இங்க இருக்கிற எல்லார் மேல என்ன தங்கணும்? இங்க இருக்கிற எல்லார் மேல என்ன தங்கணும்? ஆசீர்வாதம். உங்க பிள்ளைங்க மேல என்ன தங்கணும்? ஆசீர்வாதம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆமென், ஆமென். அப்ப பாருங்க, கடவுளுக்கு ஒரு பெரிய விருப்பம் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சிருக்காரு, உன் தலை மேல என்ன இருக்கணும் தெரியுமா?
ஆசீர்வாதம் தங்கணும். உன் சிரசிலே தேவனுடைய ஆசி தங்க வேண்டும். அப்ப இந்த வார்த்தையை நான் வாசித்துக் கொண்டிருந்த பொழுது பாருங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஜனங்கள் இன்னைக்கு ஆசீர்வாதமாய் இல்லை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சில பேர் இல்ல, பல பேர் என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, ஆண்டவர் என் தலையெழுத்தை என்ன செஞ்சிட்டாரு? மாத்திட்டாரு. ஆண்டவர் என் தலையெழுத்தை கிறுக்கி வச்சிட்டாரு. என் பொழப்பு நாரும்படி என் தலையெழுத்தே நாசமா போயிட்டு போங்க அப்படின்னு அநேகர் அழுவதும் புலம்புவதுமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இதை நான் தியானித்த பொழுது நல்ல கவனிங்க, ஏன் ஆசீர்வாதம் தங்க வேண்டிய இந்த சிரசில், கவனிக்கீங்களா, ஆசீர்வாதம் தங்க வேண்டிய இந்த தலை மீது ஏன் சாபங்கள் வருகிறது? ஏன் அவனுடைய தலையெழுத்து, அவனுடைய சிரசிலே அவன் துக்கத்தையும் சுமைகளையும் பாரங்களையும் அவன் சுமக்கக்கூடியவனாக மாறுகிறான்? இந்த வார்த்தையை நான் தியானித்த பொழுது ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை காண்பித்தார். Praise the Lord. Praise the Lord. வாசியுங்கள். நீங்கள் தயவு செய்து சங்கீதம் திருப்பாடல் எடுத்துக்கொள்ளுங்கள். 17ஆம் அதிகாரம், திருப்பாடல் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் பாருங்கப்பா, எல்லாருமே எடுத்துக்கோங்க. 7ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க. 16வது வசனம். அக்கா வாசிங்க. அவர்கள் செய்த கேடு அவர்கள் தலைக்கே திரும்பும், அவர்கள் செய்த கொடுமை அவர்கள் உச்சம் தலையிலேயே விழும். லிசன், கவனிக்கணும். கவனிக்கீங்களா? கடவுளுக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறது தான் விருப்பம். கடவுள் உன்னை உயர்த்துவதுதான் விருப்பம். நீ இந்த உலகத்தில் நன்மைகளுக்கு, நல்ல நலன்களுக்கு சொந்தக்காரனாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் யாருக்கும் சாபத்தை போடல. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. யார் தலையெழுத்தி அவர் கிறுக்குகிறவர் அல்ல. இந்த வசனம் சொல்லுது பாரு, ஏன்பா அவன் தலை மேல ஆசீர்வாதம் தங்க வேண்டியவன் தலை மீது ஏன் வேதனையும் சாபமும் பழிபாவமும் விழுந்தது அப்படின்னா, உன் செயல்கள். நீ என்ன செய்தையோ அதற்கு ஒரு பிரதிபலன் இருக்கா? சொல்லுங்க. நீங்க செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் கண்டிப்பாக நீங்க விரும்புனீங்களோ நீங்க விரும்பலையோ கண்டிப்பா என்ன உண்டு? ஒரு பிரதிபலன் இருக்கிறது. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இந்த பகுதியில் உங்களுக்கு போகிறேன். நீங்க பாருங்க, டெல்லி ஆக்ரா ஒரு ஹைவே. அந்த ஹைவேல ஒரு 5 பேர் ஒரு விலைய இருந்த கார்ல புறப்பட்டாங்க. அப்போ அவங்க போகும் பொழுது அதில் இருந்ததெல்லாம் ஒருத்தர் டாக்டரு, ஒருத்தர் பெரிய செல்வந்தர், எல்லாருமே 5 பேருமே நல்ல வசதியானவங்க. அப்போ அவங்க அந்த காரில் போகும்பொழுது அவங்க அப்படி பேச்சுவாக்கில் அவங்க எல்லாருமே ஒரு முடிவெடுத்தாங்க. பேசும்போது இது எவ்வளவு ஸ்பீடு போகுது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த காரில் ஒரு 100 ஒரு அப்படி காலை வச்ச உடனே 100 கிலோமீட்டர் ஸ்பீட், அவ்வளோ அந்த மாதிரி ஒரு விலை உயர்ந்த கார். இப்போ அப்படியே போகுது 100, 150, 200, 250. இது அவங்க லைவ்ல வேற எடுக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சரியா ஒரு 350 கிலோமீட்டர் அந்த ஸ்பீட் அந்த கார் போய்கிட்டு இருக்கும்போது பின்னால ஒருத்தர் சொல்றாரு, இதோட நம்ம கதை முடிஞ்சுது. கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள அந்த சைடில் இருந்த ஒரு டிவைடரில் போய் அது முட்டுச்சு. அந்த பக்கத்தில் வந்த லாரிக்குள்ள அடுத்த டிவைடரில் முட்டி லாரிக்குள்ள போயிட்டு வண்டியில இருந்த 6 பேருக்குமே உருவம் கிடையாது. 5 பேருக்குமே 5 பேரையும் சடலமாக எடுக்கும்போது பிச்சு தான் எடுத்தாங்களாம்.
ஏன் ஏன் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்குள்ள கார்ல எல்லாம் ஒரு 80 கிலோமீட்டர் மிதிச்ச உடனே ஒரு 60ல போன உடனே ஒரு பீப் சவுண்ட் வரும். அடுத்து 80க்குள்ள போகும்போது ஒரு பீப் சவுண்ட் வரும். 100 ஆகும்போது ஒரு பீப் சவுண்ட் வரும். இந்த பீப் சவுண்ட் வர 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 அர்த்தம் என்ன? கவனமா இரு, எச்சரிக்கையா இரு, என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படிதானப்பா? இந்த பீப் சவுண்ட் நம்ம காது கேட்குமா? நாங்கெல்லாம் யார் தெரியுமாங்க? நாங்கெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறத ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி ஆளு. எனக்குன்னு நாங்கெல்லாம் என்னத்தெல்லாம பார்த்துட்டு இருந்தா இங்க என்ன செஞ்சிருக்கோம்? உட்கார்ந்துருக்கோம். அப்படின்னு நிறைய டேலண்டா நம்ம பேசுவோம். ஆனா புரிஞ்சுக்கோங்க, உங்க டேலண்ட் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகிற அந்த பிரதிபலனுக்கு முன்னால எடுபடாது. புரியுதா உங்களுக்கு? கடவுள் உனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார், எச்சரிப்பை தருகிறார், உனக்கு முன்னால் இருக்கிற நன்மை தீமையை வைத்திருக்கிறார். இதெல்லாம் தேவன் உனக்கு அவர் வகுத்து காண்பித்தும் நீங்களும் நானும் போற போக்கில் தான் போவோம்னு சொன்னா அது ஆசீர்வாதமா முடியாது. அது என்னவா முடியும்? நீ செய்த வினை, நீங்களும், நீங்க மட்டும் இல்லை என்னையும் சேர்த்தான் சொல்றேன், நாம் செய்ததனுடைய விளைவை யாரோ தூக்கி சுமக்க போறது இல்லை. யார் தான் தூக்கி சுமக்கணும்? நம்ம தலை மேலதான் சிஸ்டர் அது விழும். நம்ம தலை மேலதான் அது விழும். வாலிப பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு உனக்கு சில காரியம் ரொம்ப கஷ்டமா தெரியும், சில காரியம் அப்படி தூசியை தட்டிட்டு போற மாதிரி நீ உன் இஷ்டத்துக்கு போகணும்னு நினைக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும் பொழுது உன் வாழ்க்கையில நீ செய்த எல்லாத்துக்கும் சேர்த்து நிச்சயமாய் ஒன்று மகிழ்ச்சியா இருப்ப, இல்லைன்னா செய்ததனுடைய விளைவை கண்ணீரா விட்டுக்கிட்டே இருப்ப. Praise the Lord. Praise the Lord. புரியுதா? தெளிவா கேக்குதா? ஹல்லேலூயா. Hallelujah. அதனால தான் பைபிள் சொல்கிறது, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் செய்கிற செயலின் பலனை கண்டிப்பாக அனுபவித்தாக வேண்டும். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க ஹல்லேலூயா. Hallelujah. கைகளை வேர் சொல்லுங்க ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய மனநிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிங்க பாப்போம். நீங்கள் திருப்பாடல் சங்கீதம் எடுத்து வாசிங்கப்பா. திருப்பாடல் 30ஆம் அதிகாரம், 30ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அதுல எடுத்துட்டு வாசிங்க பாப்போம். 6வது வசனம் வாசிங்க. நான் வளமுடன் வாழ்ந்த போது என்னையா யாராலையும் அசைக்க முடியாது. கவனிங்க என்ன சொல்றான்? நான் வளமோடு வாழ்ந்த போது என்ன போட்டிருக்குப்பா? என்னை ஒருபோதும் அசைக்க முடியாது என்று. Praise the Lord. Praise the Lord. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க ஹல்லேலூயா. Hallelujah. பாருங்க, இன்னைக்கு நிறைய இந்த உலக வாழ்க்கையில பணம், செல்வம், நிறைய படிப்பு, நிறைய அறிவு, நிறைய திறமை, இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு இருக்கு வச்சுக்கிடுவோமே. அவங்க நீங்க அவங்கள்ட்ட போய் பேசி பாருங்க. ஒரு அதிகாரத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசி பாருங்க. நிறைய வருமானம், எடுத்ததெல்லாம் வெற்றி பெறுகிறது, நல்ல உடம்புல ஆரோக்கியம், கொஞ்சம் முக லட்சணம், இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அழகு என்ன, இன்னைக்கு சிலர் தங்களுக்கு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு கிளாமர் இருந்தா கூட அதுவே அவங்கள ஒரு என்ன செய்யுது, ஒரு வித்தியாசமான பாதையில் அவர்களை நடத்துகிறது. Praise the Lord. Praise the Lord. செல்வம், அதிகாரம், ஆரோக்கியம், அழகு, அறிவு, திறமை, இதெல்லாம் நிறைய இருக்கிற மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க? அடக்கமா இருக்கிறாங்களா, அடங்காப்பிடாரிகளா இருக்காங்களா? பேச மாட்டேங்கிறீங்களே. 2 பேர் இருக்காங்களா? அதுல 95% அடங்காப்பிடாரிகள் தான்.
அடக்கமானவன் நாம் பார்க்கல, தப்பா எடுத்துக்கிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இது எல்லாமே இருந்த உடனே என்ன சொல்றான் அப்படின்னா, நான் வளமோடு, இதை எழுதினவன் யாருன்னா தாவீது தான் எழுதுறாரு. தாவீதுடைய வார்த்தைகள் தான். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ஏன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது இவன் அப்படி சொல்லலை. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது இவன் யாரு? கஞ்சிக்கு வழி இல்லாதவனா இருந்திருப்பான் வச்சுக்கிடுமே. சிலர்லாம் பாருங்க, கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருக்கும்போதெல்லாம் கோயிலுக்கு வருவான். பார்த்துருக்கீங்களா? நான் அப்படி சொல்கிற தப்பாக எடுத்துக்கிடக்கூடாது. கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது, வேலை இல்லாமல் இருக்கும்போது, வருமானம் இல்லாமல் இருக்கும்போது தருத்திரம் பிடிச்சி சொறி நாய் மாதிரி நம்மளை விட்டுருப்பாங்க வீட்லேயே. கண்டுக்கிடவே ஆள் இருக்காது. நாதி இல்லாத சொல்லணும்ல, நாதி இல்லாத ஒரு அநாத மாதிரி நான் இருக்கேன் சாமி, ஏறிட்டு பார்க்க ஒரு நாய் இல்லை சாமி, இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போதெல்லாம் பாருங்க, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. பாடுவீங்களா? பாடுவோம்ல. ஆனால் அதே இது காசு பணம் செல்வம் துட்டு மணி எல்லாம் வந்துவிட்டு வந்தவொடனே, ஏன் மேரியக்கா என்ன கோயில் பக்கமே ஆளக்கான பாடி பக்கத்தவள, உனக்கு கோயில் தாண்டி, எனக்கு வேற வேலை இல்லை பாடி. ஏன் நல்லா தானே இருந்தா மேரி, என்ன ஆகிட்டு இப்போ கொஞ்சம் குசும்பு வந்துட்டு. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க கொலஸ்ட்ரால்னு. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, கவனமாக இருக்கணும் கொலஸ்ட்ரால். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் கொழுப்பு கூடிரும். கொழுப்பு பார்த்துருக்கணும். சகோதரனே சகோதரியே, நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த மனுஷன் என்ன இல்லை, கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கிறாரு. எப்படி இருக்காரு சொல்லுங்க? என் ஆண்டவர் கரடிக்கும் சிங்கத்தின் கைக்கும் தப்புவித்த என் தேவன் என்று ஆண்டவரை பெருமையா பேசினார். ஆனா கொஞ்சம் லெவல் வந்துட்டு, வசதி வந்துட்டு, கிரீடம் வந்துட்டு என்ன சொல்றாரு? என்னை யாரும் அசைக்க முடியாது. சொல்லுங்க, என்னை யாரும் அசைக்க முடியாது. அசைக்க முடியாது. சிலர்லாம் சொல்ல பாருங்க, எனக்கெல்லாம் கவலை இல்லைங்க, 7 தலைமுறைக்கு என்ன இருக்கு? சொத்து இருக்கு. அட சொத்த பையில ஒத்த கண் வழியில அவ்வளவும் பொசுக்குன்னு போயிரும். கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்கன்னா இருக்கிற அருணா கயிறெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? அத்து விட்டுருவாங்க. பார்த்துக்கோ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வரிசையில் நிற்காங்க பாருங்க, பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் கடைசியில் கழுத்தில் போட்டது காதில் போட்டது எல்லாத்தையும் கழட்டிட்டு விட்டுறான். ஏன் அவன் காசெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ணவே முடியாது. அப்போ வளமோடு வாழ்ந்த உடனே என்ன தைரியம் வந்துடுதுன்னா, என்னைய யாரும் என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சொல்லுங்க, சொல்லுங்கப்பா. நம்மளாம் ரொம்ப பக்தியா இருக்கப்படாது. உண்மையே சொல்லு. நீ என்ன சுருவ மாதிரியே உட்கார்ந்துருக்கிய, அப்படிலாம் இருக்காத. அப்புறம் பொசுக்குன்னு தூக்கி வச்சிட போறாங்க. அல்லேலூயா. பேசு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க நல்லா தானே இருக்க. வீட்டில் போனா நமக்குன்னு ஒரு தெனாவட்டு திமிரு இருக்குல்ல. இங்க பக்தியா தான் இருப்போம். எல்லாம் 3 மணி நேரம் தான். அல்லேலூயா. ஆனா நம்முடைய சொந்த வாழ்க்கையில நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? எனக்கு எல்லாமே இருக்கு, நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் செய்யறதுதாங்க சரி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் செய்யறதுதான் சரி. சொல்லுங்க, நான் செய்யறதுதான். யார் சொன்னாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, இந்த வசனத்தை நல்ல கவனிங்க. நான் எடுத்து வாசிக்க விரும்புகிறேன், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற இந்த வார்த்தையை பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். 40ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 40ல் 27மா, என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது. எப்படி போட்டிருக்கு? சொல்லுங்க, என்னுடைய வழி, என்னுடைய வழி ஆண்டவருக்கு, ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது. மறைவாய் உள்ளது அப்படின்னா என்ன? சொல்லுங்க, என்னங்க அர்த்தம்? என் வழி ஆண்டவருக்கு மறைவாக இருக்குன்னு அர்த்தம் என்ன? நான் செய்யறது, நான் பண்றது எதுவுமே கடவுளுக்கு தெரியாது. இன்னைக்கு அநேகர் நினைத்துக் கொள்றாங்க, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம்,
நாம செய்யறது கடவுளுக்கு முந்தியெல்லாம் சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னது? இல்லை மவனே, நீ என்ன வேணாலும் பண்ணாலும் எல்லாரையும் ஏமாத்தலாம், ஆனா ஆண்டவரை ஏமாத்த முடியாது. இப்படிதான் அவங்க அப்பனை ஆத்தால என்ன செஞ்சாங்க? சொல்லி கொடுத்தாவ. ஆனா இன்னைக்கு என்ன சொல்லி இருக்காங்க? லே, கடவுளை ஏமாத்தினாலும் கேமராவை ஏமாத்த முடியாதுல. ஸ்கூல்ல கேமரா, உட்கார இடத்துல கேமரா, வீட்டுக்குள்ள போனா கேமரா. சில வீட்டுக்குள்ளெல்லாம் போனோம்னா ஒரு காப்பியை கொடுத்தாங்கன்னா கூட பார்த்தா குடிக்க வேண்டியிருக்கு. சுத்தி முத்தி மாட்டிருக்காங்க, சொரிய கூட முடியல. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அதனால முதல்ல போன உடனே இப்படி பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் ஏமாத்திடலாம் சார், ஆனா உன் தேவனாகிய ஆண்டவர் உன்னை பார்க்கிறாருங்கிற சிந்தனை உனக்கு இல்லாம போயிட்டு பாத்தியா? சொல்றான் பாரு, என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. என் வழி எப்படி இருக்கு? மறைவாய் உள்ளது. இதை நான் ஒரு சின்ன உதாரணம், நீங்களாம் ரொம்ப நல்லவுங்க பாருங்களேன். சில நேரங்களில் சில வாலிப பிள்ளை இருக்கா பத்திலா, காலேஜுக்கு போறேன்ட்டு போவாளா, கிளவியும் அப்படிதான் இருக்கா. சரி, நம்ம கிளவியை பத்தி இருக்கணும், வாலிப பிள்ளைய பத்தி பேசுவோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அப்போ சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போகும்போது, காலேஜுக்கு தானே போறா அப்படின்னு ஆத்தால அனுப்பி விட்றா. திடீர்னு பார்த்தீங்கன்னா பொசுக்குன்னு இங்கே இவ்வளவு தான் இருக்கும், இதுக்கு மேலே இருக்காது, இவ்வளோதான் தெரியும். அப்படி ஒரு துப்பட்டாவை எடுத்து கட்டிட்டு குதிரை என்னது ஒரு பைக்கில் சில பேர் போகிறத பார்க்குறோம். பார்க்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? தம்பி பார்த்தியாப்பா? நீ சொல்லியா? அப்படிதான் படித்த பிள்ளைன்னா சொல்லணும்ல. பிரைஸ் தி லார்ட். நீ பார்த்துருக்கியாக்கா? வெரி குட். அல்லேலூயா. இப்போ இவங்க கண்ணை மட்டும் பார்த்து எல்லாம் முட்டெல்லாம் மூடிட்டு, இப்போ இந்த மாஸ்க் வந்ததோட எல்லாம் மாஸ்கில் அலையுது. சரி, பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எல்லாம் போதும். என்ன நினைப்பு? சொல்லு மேரி, என்ன நினைப்பு? யாரும் நம்மளை பார்க்க முடியாது, யாருக்கும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. பாரு என்ன நம்ம புத்தி எப்படி இருக்கு பாத்தியா? என்னை யாருக்கும் அடையாளம் தெரியக்கூடாது. நான் எவன் கூட போறேன், என்ன பண்றேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. மனிதனுடைய நிலை இப்படிதான். நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க. நாம் மறைவாக செய்வது, நாம் மறைவாக இருப்பது யாருக்கும் தெரியாது, தெரியக்கூடாதுன்னு பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குள்ள இந்த ஒரு மனநிலைமை பெருகிவிட்டது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. லஞ்சம் வாங்குறான், 4 பேரை கூப்பிட்டு வச்சு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போங்க என்ன அப்படின்னு சொல்லுவானா? இந்த என்ன புதுசா இருக்க சொல்லுவானா? மாப்பிள்ள 10,000 ரூபாய், அதே மேரி ஜோசப் எல்லாம் வாங்க 10,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்துட்டு போங்க சொல்லுவானா? என்னப்பா புதுசா இருக்கு இந்த அக்கா, கேட்கலையாக்கா உனக்கு? நல்ல அக்கா. அல்லேலூயா. Hallelujah. எப்படி கேப்பா? சார் நான் வரமாட்டேன், அந்த அப்படி அங்க வந்துருங்கண்ணா. எல்லாவனும் அவனவன் செய்கிற பாவத்தை அக்கிரமத்தை வெளியரங்கமா செய்யறானா மறைவாக செய்யறானா? மறைவாக. யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சிடக்கூடாது. எல்லாரும் மறைவாக பாவத்தை செய்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது என்று ஆரம்பிப்பதனுடைய விளைவு என்ன ஆயிட்டுனா, தயவு செய்து நீங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சீராக் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. சீராக்ல 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. சீராக் 5ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். நான் பாவம் செய்தேன். நல்லா கவனிக்கணும், என்ன போட்டிருக்கு? எல்லாரும் சொல்லு. நான் என்ன செஞ்சேன்? பாவம் செய்தேன். நான் மறைவாக செய்கிறேன், என் வழி கடவுளுக்கு தெரியல. நான் தண்ணியை போட்டாலும் கெத்தா தான் சார் இருக்கேன் அப்படின்னு இருக்கான். சில பயிலெல்லாம் இருக்கான் பாரு, வெளியே திடீர்னு ஃப்ரெண்ட்ஸோட போவான், லேசாக பெக்க போட்டுருவான், போட்டோன்னு ஊதி பார்ப்பான். இப்போ என்ன செய்வான்? ஊதி பார்ப்பான். மாப்பிள்ள ஊதி பார்ப்பானா? இல்லை பார்க்க ஒரு மாதிரி விவரமான பிள்ளைகளாக இருப்பீங்க. அல்லேலூயா. மாப்பிள்ள ஒன்றும் இல்லை, மாப்பிள்ள நல்லா தான் இருக்கு. உடனே 2 சில பேர் வெங்காயத்தை கடிப்பான்,
இல்லை எதை வாங்கி போடுவான், போட்டு போய் இல்லை என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை போங்க. அவன் என்ன நினைக்க ஆரம்பிக்கான், இப்படி ஆரம்பிச்சது இப்போ என்ன ஆயிட்டு தெரியுமா, இப்படி என்ன ஆயிட்டு மறைவாக செஞ்சு சொல்லு, மறைவாக செய்து இப்போ என்ன வந்துட்டு, நான் ஒரு துணிச்சல் வந்துட்டு, என்ன வந்துட்டு, நான் பாவம் செய்தேன் நல்லா தானே இருக்கேன். நம்மால் சொல்லலாம் பார்த்தீங்களா, நாங்கள்லாம் ஒரு ஃபுல் அடிச்சா கூட அசையாம நடப்போம் சாமி. நீங்க சொல்ல மாட்டீங்க, இப்போ உங்களுக்கு கடை வச்சுட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. சொல்லுங்க ஹல்லேலூயா. Hallelujah. சில பேர் சொல்றான் பாருங்க, நாங்க நல்லா தான் பாவம் செய்யறோம், அநியாயம் பண்றோம், அக்கிரமம் பண்றோம், அநீதி பண்றோம், தவறுகளுக்கு மேல தவறுகளை செய்யறோம். செஞ்சதனுடைய துணிச்சல் என்ன வந்துட்டுனா, நான் பாவம் செய்தேன் இருப்பினும் எனக்கு என்னையா நடந்துச்சு. சிலர் போய் அன்னைக்கு போய் ஒருத்தன் போய் சொல்றேன், ஐயோ ஏயா இப்படி குடிக்கிற அப்படின்னு ஒன்று டபக்குன்னு சொல்றான், ஏன் குடிக்காதவனுக்குலாம் வியாதி வரலையா அப்படிங்கிறான். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. சொல்லுங்க ஹல்லேலூயா. Hallelujah. சில நேரங்கள் அப்படி சொல்றாங்க இல்ல, சில பேர் சொல்றானா எல்லாரும் சொல்றாங்களா, எல்லாவனுமே இப்படி தான் சொல்றான். ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு பயல எல்லாரும் இப்படி தான் சொல்றான், பெரிய இவர் வேண்டார் போயா, பாவம் செய்தேன் ஆனால் இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்து விட்டது, நான் நல்லா தானே இருக்கேன், நாசமாவா போயிட்டேன் அப்படின்னு கேட்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்படியாப்பா நீ செய்கிற பாவத்தினுடைய விளைவு என்ன ஆயிட்டு தெரியுமா, அது உனக்கு ஒரு துணிச்சலை கொடுத்துட்டு, என்ன கொடுத்துட்டு, துணிச்சலை சொல்லுங்க, என்ன கொடுத்துட்டு, துணிச்சலை கொடுத்துட்டு, காதல், காமம், இச்சை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைவாக தான் ஆரம்பிச்சது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, எப்படி ஆரம்பிச்சது, ஒளிவு மறைவு யாருக்கும் தெரியாம தான் அன்னைக்கு ஒரு பெக்கு ஒரு சிஸ்டர் ஒரு அப்படின்னு ஏதோ ஒன்று ஆரம்பிச்ச, இன்னைக்கு எப்படி ஆயிட்டுனா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பாவத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பிரைஸ் தி லார்ட். என்ன துணிச்சல், பாவம் செய்து கொண்டு நாங்க நல்லா தான் இருக்கோம், நலமா தான் இருக்கோம் அப்படின்னு மனிதன் தனக்குள் நினைக்க ஆரம்பிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, அப்படியாப்பா இதனுடைய விளைவு என்ன தெரியுமா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, உன் தலை மீது செய்த பாவம் விழும். பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன், தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சீராக்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வசனம், தீமை செய்யாதே, நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும், நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தீமை செய்யாதே, உனக்கு தீமை ஒன்றும் நேராது, என்ன செய்யாத, தீமை செய்யாதே, செல்லம் சொல்லு, கண்ணுகளா சொல்லுங்க, என்னது, தீமை செய்யாதே, அப்பா அம்மா எல்லாம் சொல்லுங்க, என்ன செய்யாத, தீமை செய்யாதே, வாலிப மகன் மகள் சொல்லு, என்ன செய்யாத, தீமை செய்யாதே, அப்பொழுது உனக்கு என்ன வராது, தீமை வராது. சரிங்க, அப்படியெல்லாம் இருந்தால் நாங்கள் பண்ணுறதை பண்ணிட்டு தாங்க இருப்போம் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. அல்லேலூயா. ஆமென். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, படிச்சு பாரு, 7ஆம் அதிகாரத்தில் வாசிங்க பார்ப்போம். அதில் 3ஆவது வசனத்தை படிங்க. குழந்தாய், அநீதி என்னும் நிலத்தில் விதைக்காதே, அப்போது அதில் நீ 7 மடங்கு விளைச்சலை. 8ஆவது வசனத்துக்கு வாப்பா, செய்த பாவத்தையே மீண்டும் செய்யாதே, அவற்றுள் ஒன்றாவது உனக்கு தண்டனை பெற்று தரும். கை தட்டுங்க பாப்போம். செய்த பாவம் என்ன கொண்டு வரும், தண்டனை பெற்று தரும். சொல்லுங்க, என்ன கொண்டு வரும், தண்டனை பெற்று தரும். பாருங்க, தீமை செய்யாத உனக்கு தீமை நேராது, அநீதியை விதைக்காத அதை நீ 7 மடங்கு அறுக்க மாட்டாய். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, டேய் செய்த பாவத்தையே திரும்ப திரும்ப செய்யாதடா, டேய் மவனே செய்யாதடா. ஆண்டவர் சொல்றாரு, அப்படிதாங்க செய்வோம்னா அவற்றுள் ஒன்றாவது உனக்கு தண்டனையை பெற்று தரும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒன்னாவது உனக்கு என்ன பெற்று தரும், தண்டனையை பெற்று தரும். நான் இந்த பகுதியில் நான் உங்களுக்கு காண்பிக்க ஒரு 3 நபர்களை வேதாகமத்திலே உங்களுக்கு காண்பித்து கொடுத்து உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடவுள்
வாய்ப்பளித்திருந்தும் பாவத்தை துணிச்சலோடு செய்தவர்களுக்கு ஏற்பட்ட விளைவுகள். கவனிக்கீங்களா? கடவுள் வாய்ப்பளித்தும், கடவுள் அவர்களுக்கு வாய்ப்பளித்தும் அவர்கள் செய்த பாவத்தினால் அவர்களுக்கு கிடைத்த விளைவுகளை நான் வேகமாய் உங்களுக்கு காண்பித்து உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, ஹalleluya. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. முதல் காரியம், தயவு செய்து தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம், தொடக்க நூல் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஆண்டவர் தயவு செய்து இந்த இடத்தில் கடவுளே அவனை சந்திக்கிறார். வாசிங்க 4ஆம் அதிகாரம், வாசியுங்கள் 6வது வசனம். ஆண்டவர் காயினிடம், நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய்? உன் முகம் ஏன் வாடி இருக்கிறது என்று ஆண்டவர் அவனை விசாரித்தார். ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, ஹalleluya. முதல்ல கவனிங்க, கடவுள் காயினை சந்திக்கிறார். இன்னைக்கு இந்த நாள்ல உங்களை ஆண்டவர் சந்திக்கிறார். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள ஆண்டவர் மெய்யாகவே வீற்றிருந்து உங்களை ஒவ்வொருவரையும் என் மகளே என் மகனேன்னு ஆண்டவர் உங்களை தனித்தனியாக அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. ஆண்டவர் சொல்றாரு காயினை பார்த்து, உன் முகம் ஏன் வாடி இருக்கு? நீ ஏன் சினமுற்று இருக்கிறாய்? பக்கத்துல கை கொடுத்துக்க சொல்லுங்க. கோபக்காரனா இருப்பானோ? ரொம்ப கோபக்காரியாமா? மூக்குக்கு மேல என்ன வருது? கோபம் வருது. எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய சிலர்லாம் பாருங்க, இன்னைக்கு சிலருக்கு கோபப்படுறதுங்கிறது வாடிக்கையா மாறிட்டு, சிலருக்கு கோபப்படுறது சுபாவமா மாறிட்டு, சிலருக்கு கோபப்படுறது தான் இனமாயிட்டு ரத்தத்துல கலந்துட்டு. Amen. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பக்கத்துல கை கொடுத்துக்கணுங்க. கோபம், உங்களுக்கு கோபம் இருக்கா? இருக்காக்கா? ஏன் ஜோசபி சொல்லிட்டியா? வெரி குட், அல்லேலூயா. Hallelujah. கோபம் உனக்கு இருக்காக்கா? நீ என்ன அப்படியே பார்த்தா ஏன் அழகா இருக்கியா? வெரி குட், அல்லேலூயா. Hallelujah. கோபம் என்ன? கோபம் இருக்கா? இருக்கு. கோபம் இருக்கிறவன் முகம் எப்படி இருக்கும்? இஞ்சி தின்ன குரங்கு. ஒன்னே சொல்லல, நீ நல்லா இருக்க. கோபம் 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 இருக்கிறவன் யார் தெரியுமா? இந்த கோபம் சிலருக்கு சிலர் ஒரு பேசுறாரு, பிரதர் உங்களுக்கு விவரமே கிடையாது, கோபப்பட்டாதான் நம்ம யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியும். நம்ம லெவல். நான் கோபமா அப்படியே இருக்கிறதுனால தான் என்னை பார்த்து எல்லாரும் விலகி போறாங்கன்னாங்க. நான் நினைச்சேன் நல்ல சொறி நோயா இருப்பான் போல. சொறி நாயை பார்த்து யாராவது பக்கத்துல போவாங்களா? கடி நாயை பார்த்து எவனா போவானா? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, நீங்க எப்படி? என் வீட்டுக்காரர் என் பக்கத்திலே வரமாட்டாரு, அவருக்கு தெரியும் இது எதுக்கு கடி வாங்குவானு. என்ன பேச மாட்டேங்கிய? ஒரு அம்மா சொல்லுச்சு, என் வீட்டுக்காரர் என் பக்கமே வரமாட்டாரே அப்படின்னுச்சு. அப்ப எப்படி 3 பிறந்துச்சு? என்ன பாக்க? என் வீட்டுக்காரி நான் பக்கத்தில் நினைச்ச மாட்டா. சில பேருக்கு இது ஒரு பெரிய தில்லு, இது ஒரு பெரிய துணிச்சல், இதுதான் அவங்க கெத்து. நல்லா புரிஞ்சுக்கோ, கோபத்தில் சினத்தில் ஒருவன் வளர்ந்து கொண்டிருப்பான் என்றால் அதனுடைய விளைவு அவன் மீது சாபம் விழும். என்ன விழும்? நான் ரொம்ப கோபக்காரி, எல்லாரையும் கைக்குள்ள வச்சிருக்கேன் அப்படின்னு சில பேர் இருக்காவ. இவெல்லாம் என்ன தெரியுமா? ஆள் இல்லாத அனாதையா தான் செத்து போவாங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஏக்கா தெரியுமா உனக்கு? கோபம் சினம் இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லாருக்கும், பெரியவங்க சின்னவங்க வயசு வித்தியாசமே கிடையாதுங்க, எல்லாருக்குள்ள இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, காயினை பார்த்து சொன்னாரு, உன் முகம் எப்படி இருக்கு?
சொல்லுங்க, எப்படி இருக்கு? வாடி போயிருக்கு. பக்கத்தில் கை கொடுத்துங்க. ஏன் கோபம் வருது? ஏங்க வருது தெரியலையா? அந்த அக்கா சொல்லுது, எனக்கு என்னையா தெரியும், தன்னால வருதுயா. பிரைஸ் தி லார்ட். அது தன்னால வருது, தானா வருது. ஏன்? இந்த கோபம் உள்ளவர்களை உளவியலாளர்கள் அழகாக சொல்ல, கோபம் எதுக்கு எடுத்தாலும் கோபம் ஒருத்தருக்கு வருதுன்னா அவர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? முதலாவது, தங்களோடு உள்ள உறவுகளை ஏற்றுக்கொள்ளாததின் விளைவு தான் கோபம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு உன்னை பிடிக்கலன்னா உனக்கு உன் மேலே எனக்கு என்ன வரும்? ஏங்க பேசுங்க. உன்னை எனக்கு பிடிக்கலன்னா எனக்கு என்ன வரும்? நீ தொட்டாலும் குத்தம், விட்டாலும் குத்தம். பக்கத்தில் கை கொடு சொல்லு, அப்படி தானே? பிரைஸ் தி லார்ட். காயினுக்கு யாரை பிடிக்கல? பக்கத்தில் கை கொடுத்து, உனக்கு எல்லாரையும் பிடிக்குமா? இப்பெல்லாம் கேட்கப்படாது. உனக்கு எல்லாரையும் பிடிக்குமா? கோயிலில் வந்தால் எல்லாரையும் பிடிக்கும், வீட்டுக்குள்ள சொக்காரி சொந்தக்காரியை பிடிக்குமா? சில பேருக்கு பக்கத்தில் உள்ளவளை பிடிக்காது, கூட பிறந்தவனை பிடிக்காது, கணவனை பிடிக்காது, மனைவியை பிடிக்காது. ஏன்? எல்லாரையும் பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் என் உசுறு மாதிரி, அக்கா மாதிரி, அண்ணன் மாதிரி. உன் வீட்டுக்குள்ள சொந்த மகனை பிடிக்காது, மகளை பிடிக்காது, ஒருத்தரையுமே பிடிக்காது. ஏன்? எப்பொழுது உங்களுக்கு மற்றவர்களை பிடிக்கவில்லை என்று சொல்லுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இறைவனுடைய பிரசன்னத்தை இழந்து போகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிக்கணும். எனக்கு யாரையுமே பிடிக்காது அப்படிங்கிற அடையாளம் என்னன்னா, நான் பாருங்க, காயினுக்கு ஆபேலை ஏன் பிடிக்கல? காயினுக்கு ஆபேலை ஏமா பிடிக்கல? இந்த 3 பேர் பாடிக்கிட்டு இருந்தாவ, இந்த 2 அக்கா பாடிக்கிட்டு இருக்கு. நான் இந்த ரோஸ் கலர் சுடிதரை பார்த்து, ஏத்தா சாணகியை விட சூப்பராக பாடுறேத்தா அப்படின்னா, அந்த ப்ரௌன் கலருக்கு என்ன வந்துடும்? சாம்பல் கலருக்கு. போகும்போது தோளில் கை போட்டு வந்தாளுங்க, வரும்போது போகும்போது இடிச்சுட்டா போவா, வெட்டி விட்டுட்டு போயிடுவா. நீங்கள் கொயரெல்லாம் காலி பண்ணுன்னா போய் சொல்லிடணும், சூப்பராக பாடினேன்னு சொல்லுங்க, கொயர் காலி. ஒரு ஆளை மட்டும் சொல்லணும், நல்லா இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சுது. என்னையா அர்த்தம்? ஒருவனை பாராட்டினாலே, நம்ம கூட இருக்கிறவனை ஒருத்தனை பாராட்டினாலே நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல, பிடிக்கல சார். காயினுக்கு ஆபேலை பிடிக்காம போனதுக்கு காரணம் என்னன்னா, ஒன்னே ஒண்ணுதான். என்னது? கடவுள்லாம் சம்பந்தம் கிடையாது. கடவுள் அவன் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். என்னைய கடவுள் என்ன செய்யல? இந்த இடத்துல எனக்குரிய மரியாதை கிடைக்கல, என்னை அவங்க அக்செப்ட் பண்ணல, என்னை அவங்க கண்டுகிடல, அந்த வீட்டு வாசல மிதிக்க மாட்டேன். நல்லா கவனிச்சு பாருங்க. பக்கத்தில் கை கொடுத்துருங்க. உங்க முகம் சொல்லுங்க, அகத்தின் அழகு எதுல தெரியும்? நீங்க என்னதான் சொன்னாலும் சில பேர் இப்படியே தான் உட்காந்துருப்பாங்க. அப்புறம் ஏன்னா இவங்களுக்கு தனி உலகமே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ நம்ம பாயிண்ட் வந்துருவோம். இப்போ காயினை பார்த்து கடவுள் சொன்னாரு, காயினே நீ ஏன் சினமுற்று இருக்கிறாய், உன் முகம் ஏன் வாடி இருக்கு? இப்போ ஆலோசனை கொடுத்தது யாரு? எச்சரிக்கை கொடுத்தது யாரு? கடவுள். ஆனா அந்த காயின் என்ன பண்ணா தெரியுமா? கடவுள் அவனுக்கு அறிவுறுத்தி இருந்தும் சொந்த சகோதரன் ஆபேலை கொன்றான். இங்க இருக்கிற நம்மில் பல பேர் பாருங்க, கடவுளுடைய கட்டளை நமக்கு தெரியுமா? சொல்லுங்க, கடவுள் தெரியுமா? என்ன சொன்னாரு? சொல்லுங்க, என்ன செய்யாத? நான் உங்கள் மீது அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கூற வேண்டும். கை தட்டுங்க பாப்போம். நான் உங்களுக்கு பைபிளில் இருக்கக்கூடிய வசனத்தை காண்பிக்கிறேன், அப்பதான் அந்த பகுதி எனக்கு உங்களுக்கு புரியும். யோவானர் செய்தி தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். 13 எடுத்துக்கொள்ளுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹalleluya. ஹalleluya. யோவான் செய்தி 15ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, என்னது கட்டளை? நான் உன்னைய அன்பு செய்தது போல நீங்களும் என்னையவா சொன்னாரு? மற்றவரை. என்ன ஆண்டவர் சொல்றாரு? நான் உன் மீது அன்பு கூர்ந்தது போல நீயும் பிறரை அன்பு செலுத்துவே. இயேசு உன்னை எப்படி அன்பு செய்தாரு? உசுர கொடுத்து அன்பு செஞ்சாரு. யாருக்கு? பச்சை துரோகி. சொல்லுங்க, யாருக்கு உசுறு கொடுத்தாரு? யார் காலை கழுவினாரு? யார் காலை கழுவினாரு? சீடர்கள். கொஞ்ச நேரத்துல உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்ல போறான். கொஞ்ச நேரத்துல ஒருத்தன் காட்டி கொடுக்க போறான். கொஞ்ச நேரத்துல ட்ரெஸ்ஸை விட்டுட்டு ஒருத்தன் ஓட போறான். கொஞ்ச நேரத்துல அவன் துண்டை காணும் துணியை காணும்னு போறான். அவனை தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் மற்றவர்கள அன்பு செய்யுங்கள். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நீ உன்னுடைய குடும்பத்திலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் என்ன நடந்தாலும் உனக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன தெரியுமா? அன்பு. ஆமென். இது சொன்னது யாரு? ஆண்டவர். இரண்டாம் ஆளாகிய இரண்டாம் சர்வேஸ்வரனாகிய சுதனாகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். ஆனா இன்னைக்கு நம்ம யோசித்து பாருங்க, நமக்கு பைபிள்ல வசனம் தெரியும், எல்லாம் தெரியும், ஆனா அன்பு செய்யறோமா? அன்பு செய்யறோமா? அன்புக்கு பதிலாக நமக்குள் இருக்கிறது காய்மகாரம், போட்டி, பொறாமை, அடுத்தவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை, இதெல்லாம் உள்ள இருக்குது. இதெல்லாம் வைத்துக்கொண்டு நாம காயினை போல நம்ம வக்கிரகம் பிடிச்சவர்களா இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த நாள்ல நல்லது ஒரு பாவ சங்கீதத்தை நீங்க செய்யணும். அல்லேலூயா. ஆமென். முதல்ல நீங்க இந்த பகுதிக்குள்ள வந்துடணும். இன்னைக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கிறோங்கிற நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லாரும் எத்தனை மணி ஆனாலும் நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்யணும். அருட்தந்தையர்கள் எல்லாரும் அங்கங்க இருப்பாங்க. நீங்க தயவு செய்து அதுக்கு உங்களை வழி நடத்துவாங்க. அப்படியே பாவ சங்கீதத்துக்கு நீங்க போகணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. சரி, இப்போ நீங்க நல்லா கூடிங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உன் மீது அன்பு கூர்ந்தது போல நீ மற்றவர்கிட்ட அன்பு கூறணும். பாருங்க, காயினை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஏன்பா கோபமா இருக்க? ஆனா காயின் என்ன பண்ணா தெரியுமா? சொந்த சகோதரன் ஆபேலை கொன்றான். நல்ல கவனிங்க. நீங்கள் நான் நம்முடைய வாழ்க்கையில அநேகரை அளவச்சிட்டு தான் வந்திருக்கும். அநேகரை அளவச்சிட்டு தான் வந்திருக்கும். காயின் ஆபேலுடைய இரத்தத்தை சிந்தினான். இன்னைக்கு நம்முடைய வெறுப்பினாலும் நமக்குள் இருக்கிற வைராக்கியத்தினாலும் நமக்குள் இருக்கிற கோப பழி வாங்கும் உணர்வுகளினாலும் நம்மோடு வாழ்கிற உறவுகளை நாம் அள வைக்கிறோம். அள வைக்கிறோமா இல்லையா? சொல்லுங்க, அள வைக்கிறோமா இல்லையா? வேதனைப்படுத்துறோம், காயப்படுத்துறோம், அள வைக்கிறோம். காயின் தன் சொந்த சகோதரன் ஆபேலுடைய ரத்தத்தை செஞ்சான், நிலத்துல சிந்தினான். இப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? சொல்லுங்க. ஆபேலுடைய இரத்தத்தின் பொருட்டு நீ சபிக்கப்பட்டு இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆபேலுடைய இரத்தத்தின் பொருட்டு நீ எப்படி செய்வா? சபிக்கப்பட்டிருப்பாய். இப்ப ஆபேல் சரி, காயின் ஒரு வார்த்தை சொன்னான். இன்னைக்கு நிறைய பேருடைய வேதனையான அந்த குரலை நான் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன். வாசித்து பாருங்களேன். தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம். அல்லேலூயா. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. வாசிங்க, தயவு செய்து இந்த வார்த்தையை படிங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. 14ஆம் வசனத்துல படிங்க. மண்ணுலகில் நான் நாடோடியாக அலைந்து திரிய வேண்டியதுள்ளது, என்னை காண்கிற எவனும் என்னை கொல்வானே என்றான். காயினுக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியுமா? நான் சிந்தின இரத்தத்துக்கு என்னையும் இன்னொருவன் கொல்வான். நீங்க இன்னொருத்தரை கண்ணீர் வடிக்க வச்சீங்கன்னா, இன்னொருத்தரை அழ வச்சீங்கன்னா, இன்னொருத்தருடைய துயரத்துக்கு நீங்கள் காரணமாய் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு நீங்க பலன் கொடுத்துதான் ஆக வேண்டும். அதுக்கு கணக்கு கொடுக்கணும்.
நீங்க இந்த பகுதி அப்படியே வச்சுக்கோங்க, நேரத்தின் நிமித்தமா சொல்றேன். காயினை அவனுடைய ஆபேலை அவனுடைய சகோதரனான காயின் என்ன செஞ்சான்? யாருக்குமே தெரியாதுன்னு தாங்க அவன் நினைச்சான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, ரத்தம் கத்துதுப்பா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இப்ப யோசேப்பு அவனுடைய சகோதரர்கள் 10 பேர். நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க, 39ஆம் அதிகாரம் பேர் எடுத்துக்கோங்க, தொடக்கம் 39. பாலு கிணத்துல அவனை தள்ளிட்டாங்க. அல்லேலூயா. Hallelujah. தள்ளினாங்களா? தள்ளிட்டாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டாங்க. நான் நேரத்தில் 20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டாங்க. அப்பா யாக்கோபிட்ட போய் என்ன சொன்னாங்க? வெளிப்பாடு சொன்னாங்களா? ஐயா அப்பா, நாங்கள் கோவப்பட்டு டென்ஷனில் தம்பியை அடிச்சோம் சொன்னாங்களா? அப்பாட்ட மறைச்சாங்க. 10 பேரும் கோரஸா சொன்னா, நாங்கள் ஆடு மேய்ச்சிட்டு வந்தோம், வர்ற வழில உங்களுடைய மகனுடைய ஆடையை பார்த்தோம், ரத்தமாக இருந்துச்சு, ஏதோ மிருகம் கொன்னுட்டு இந்தாரும் அப்படின்னா அப்பா யாக்கோபு உட்கார்ந்து அழுறாரு. ஐயோ மகனே யோசேப்பே அப்படின்னு புலம்புறாரு. வருஷம் ஓடிட்டு, சொல்லுங்க என்ன ஓடிட்டு? சொல்லுங்க என்ன ஓடிட்டு? வருஷம் ஓடிட்டு. ஓடிட்டா பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க, நம்ம செஞ்சதெல்லாம் மறந்துடும் போல. மறந்துடும் போல, அப்படிதானே? மறந்துடுமா? மறந்துடுமா? மவளை ஒரு நாள் இருக்கு உனக்கு ஆப்பு. செஞ்சதுக்குரிய பலன் எப்போ வரும் தெரியுமா? சிலருக்குலாம் உடனே கிடைக்கலன்னு அப்படி தனாவிட்டு. இப்ப பாருங்க, அப்பாட்ட போய் என்ன செஞ்சாங்க? மறைச்சாச்சு. சொல்லுங்க என்ன செஞ்சாச்சு? அந்த ஆளு நம்பினாரு. மகனே போயிட்டேப்பான்னு அந்த ஆள் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவன் அவளை பேருக்கு வருஷம் ஓடிட்டு நினைச்சான், யோசேப்போட சப்ஜெக்ட் அதோட, சொல்லுங்க யோசேப்போட சப்ஜெக்ட் அதோட முடிஞ்சிட்டு. இப்போ ஒரு நாள் என்னாச்சு? சொல்லுங்க என்னாச்சு? ஒரு நாள் இதே சகோதரர்கள் யோசேப்புக்கு முன்னால எகிப்தில் போய் நின்ற பொழுது, யோசேப்புடைய சகோதரர்கள், நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வார்த்தையை நான் ரொம்ப கவனமாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன், வாசித்து பாருங்கள். நீங்கள் தொடக்க நூல் எடுத்துக்கொள்ளுங்கப்பா, தயவு செய்து எடுத்து வாசிங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இப்போ பாருங்க, அதுல 43ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பாருங்க, அந்த பகுதியை நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது தெரிகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சாரி, 42ஆம் அதிகாரம், 42ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அதுல 21 எடுத்து வாசிங்க. அப்போது அவர்கள் மற்றவரிடம், உண்மையாகவே நம் சகோதரனை முன்னிட்டு இப்போது நாம் தண்டிக்கப்படுகிறோம். தன் உயிருக்காக எவ்வளவு துயரத்துடன் நம்மிடம் கெஞ்சி மன்றாடினான், நாமோ அவனுக்கு செவிசாய்க்கவில்லை. நமக்கு இத்துன்பம் ஏற்பட்டதற்கு அதுவே காரணம் என்று சொல்லிக் கொண்டனர். ஏங்க இன்னைக்கு அழுதுகிட்டே இருக்கீங்க? இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு சில வீட்டில் சொல்லுவாங்க, என் பிள்ளை இப்படி வாழா வெட்டியா இருக்கு பிரதர், என் பொண்ணை திருமணம் முடிச்சு கொடுத்தா இப்படி பாருங்க வந்துட்டா பாருங்க. சில குடும்பங்களை பாருங்க, தப்பா இருக்காங்க, நீங்க ஒரு உடனே உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், சில காரியங்களை அவங்க சொல்லி அழுவாங்க, ஆனா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செய்த வினை, செய்த காரியம் உங்க பிள்ளைங்க மேல வந்து விழும். விழுமா? சொல்லுங்க, விழுமா? கண்டிப்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யோசேப்புடைய சகோதரர்கள் சொன்னாங்க, நாம் அன்னைக்கு செய்த தண்டனை, செய்த காரியம் இன்னைக்கு நம்ம மேல விழுகிறது. நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய், பாவம் செய்தா பாவம் வீட்டு வாசல் படியில படுத்து கிடக்கும். நீ செய்யற பாவம் வீட்டுக்குள்ள கிடக்கும்பா, நீ செய்கிற அக்கிரமம் வீட்டுக்குள்ள இருக்கும். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க நினைக்கலாம், அப்பாவை ஏமாத்திரலாம், அம்மாவை ஏமாத்திரலாம். கண்ணே, ஒரு நாள் வரும்,
ஏமாந்தது உங்க அப்பன் ஆத்தாலும் கிடையாது, யாரு? நீந்தான். சில நேரங்களில் கணவன் மனைவி யாருக்கும் தெரியாம மறைமுகமா சில காரியங்களை பண்ணிட்டு போயிடலாம். ஒரு நாள் வரும், அதெல்லாம் நடக்குங்க. ஆண்டவர் அதெல்லாம் நடத்திட்டு தான் அதுக்கப்புறம் இந்த உலகத்துல நீ போகிறதுக்கு அவனுக்கு காலத்தை வச்சிருப்பாரு. சும்மாலாம் நினைக்காத. யோசேப்புடைய சகோதரிட்டாங்க பாரு, நாம என்ன செஞ்சோமோ அது நமக்கு நடந்திருக்கு. அப்ப என்னங்க, மீண்டும் வாசிக்கலாமா? எடுத்து வாசிங்க பார்ப்போம். தொடக்க நூல் 4:7 வாசியுங்கள். நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய், நீ பாவம் செய்தால் பாவம் உன் வீட்டு வாசல் படியில் படுத்து கிடக்கும். எங்க படுத்து கிடக்கும் சொல்லுங்க? எங்க படுத்து கிடக்கும் சொல்லுங்க? எங்க படுத்து கிடக்கும்? உங்க வீட்டு வாசல் படியில் படுத்து கிடக்கும். அப்புறம் அப்பன ஆத்தாலும் ஊரடிச்சு உலையில போட்டு என்னெல்லாமோ பண்ணிடலாம். எங்க படுத்து கிடக்கும்? வீட்டு வாசல் படியில் படுத்து கிடக்கும். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது நான் உங்களுக்கு ஒரு பகுதியை காண்பிக்கிறேன். எல்லாம் நீங்க யோசேப்புடைய சகோதரர்களாக இருக்கட்டும், காயினா இருக்கட்டும், கடவுள் அவர்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை அவர்கள் இழந்து போனார்கள். சரி, அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, நம்ம வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க. நல்லா கவனிச்சு பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம், தயவு செய்து யோசுவாவின் புஸ்தகத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இந்த யோசுவாவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் காண்பிக்கிற இந்த பகுதியை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், யோசுவா எடுத்துக்கொள்ளுங்கள், 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. நீங்கள் அழிந்து போகாதபடி கைப்பற்றிய பொருட்களிலிருந்து விலகி நில்லுங்கள். அழிந்து போகிறவற்றிலிருந்து எதையாவது கவர்ந்தால் இஸ்ரவேலின் பாளையத்தையும் அழிவுக்குரியதாக்கி கலங்கச் செய்வீர்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நிறைய கட்டளை ஒவ்வொருத்தருக்கா கொடுக்கிறார். யோசுவாவுடைய காலத்துல எரிக்கோவுக்கு முன்னால இஸ்ரவேல் ஜனங்கள் நின்னாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எரிக்கோ மதில் சுற்றி சுவர் இருக்கிறது. இவங்க போறதுக்குரிய பாதையை அவன் ராஜா அடைச்சிட்டான். உடனே ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாதீங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஆனா ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா? நீங்கள் எரிக்கோவுக்குள்ள போகும்பொழுது அங்க உள்ள எதையும் தொடக்கூடாது. சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. ஆண்டவர் தொடக்கூடாதுன்னா என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. நல்லா கவனிச்சு பாருங்க. முதல்ல ஒரு மனிதன் கோபத்தினால், வெறுப்புணர்வினால் அவனுடைய வாழ்க்கை பரிதாபமாய் என்ன செய்து சிதறடிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஹalleluya. ரெண்டாவது ஆண்டவர் காமிக்கிறாரு, இன்னைக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிற பிரச்சனை பொருளாசை. என்ன ஆசை? பொருளாசை. சத்தமா சொல்லுங்க, என்ன ஆசை? பொருளாசை. முந்தியெல்லாம் பாருங்க, ஒரு ஓலை குடிசை 10க்கு 10 கூட இருக்காது, அங்கங்க ஒளிக்கிட்டு இருக்கும், எல்லாம் கீத்தெல்லாம் ஓடிடும். ஆனா அதுல நம்ம தாத்தாவும் பாட்டியும் 10 பிள்ளைகளை பார்த்து சந்தோஷமா என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தாங்க. அப்படித்தானே? சொல்லுங்க, வாழ்ந்தாங்களா? நல்லா இருந்தாங்க. சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, ஹார்ட்டில் அடப்பு இல்லை, எல்லாம் அது வேலையை கரெக்டாக செஞ்சுது. அல்லேலூயா. ஆத்தாலும் பிள்ளை பெத்தா, பேத்தி மகளும் பிள்ளை பெத்தா. அப்படி தானே? கிளவி சொல்லு. என்ன, அம்மாளுக்கும் அங்கே பிரசவம் இன்னொரு ரூமில் நடந்தது, மவளுக்கு இந்த ரூமில் பிரசவம் நடந்துச்சு. ஏம்மா உனக்கு தங்கச்சி பிறந்திருக்கா, ஏம்மா உனக்கு பேத்தி பிறந்திருக்கா அப்படின்னாங்க. என்ன ஒரு மாதிரி பாக்கிய, இவங்களுக்கெல்லாம் புரியாது, உனக்காவது புரியுதா? பாரு, எல்லாம் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு பெற்றுப்பிட்டு கடைசியில் பாரு அவன் கேட்கான், ஏம்மா என்ன அனாதையாக பெற்றங்க. இந்த ஒத்த பிள்ளை பெற்றவாலாம் பாரு, பையலே கேட்பான், பையனோ பொண்ணை கேட்பாங்க. நான் நிறைய கேட்டிருக்கேன், என்னை இப்படி அனாதையாக பெற்று போட்டா பிரதர் அப்படிமா. ஒரு ஷேரிங் கூட ஆளே இல்லை. 20 வருஷம் கழிச்சு பிள்ளை பெக்க முடியுமா? முடியாது. காசு இருக்குது, வீடு இருக்குது, நிலம் இருக்குது, ஆளே இல்லாமல் சொல்லுவாங்கல்ல, ஏயா டீ ஆத்திக்கிட்டு இருக்கம்பாங்கல்ல, அதே மாதிரி ஆளே இல்லாத வீட்டில் 7 ரூமு. எதுக்கு? சொல்லு, ஆளே இல்லை ஆனால் எத்தனை ரூமு சொல்லிட்டு கடைசியில் நம்ம வீட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ண போனால், பிரதர் எப்போ வேணாலும் இங்கே வந்து தங்குங்க. அடப்பாதவத்தி. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிட்டோம், முன்னால் ஒரு கேட்டு, அடுத்து ஒரு கேட்டு, அடுத்து ஒரு கேட்டு, அடுத்து ஒரு கேட்டு, சிறைச்சாலையில் இருந்த மாதிரியே 3 நாள் நற்செய்தி கூட்டத்தை நடத்திட்டு வந்திருக்கேன்.
ஒருத்தனும் இல்லை, தனியாக இருக்கு. நான் நினச்சேன் 3 நாள்லேயே நமக்கு காட்டு நிற்கிற மாதிரி இருக்கு, இதில் இப்படி தான் இருக்கும். ஆனப்பா பிரைஸ் தி லார்ட். சில பேர் இப்படி பூட்டிக்கிட்டே இருக்காங்க, 4 மனுஷனை பார்க்க மாட்டேங்காங்க, பேச மாட்டேங்காங்க. நமக்கு ஈரக்குழலாம் ஆடுது. அல்லேலூயா. தனியாக பெற்று தனியாக வாழ்ந்து தனியாக சாப்பிட்டே போயிட்டு இருக்காங்க. தொண்டை குழிக்குள்ள திடீர்னு அடப்பாயிட்டுனா தலையில் தட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. நாசமாக போயிடாதுன்னு சொல்லி தண்ணியை கொடுக்க 2 பேர் வேணும்ல. வேணுமா வேண்டாமா? பேச மாட்டேங்கல. வேணுமா? நல்ல வாய்ப்புலாம் இருந்தால் 2 3 இல்லை 6 பிள்ளை பெற்றுக்கோ. ஆண்டவர் அதுக்கெல்லாம் படி இழப்பாரு, கவலைப்படாத. உன் ரேஷன் கார்டு ஆண்டவர் சரி பண்ணுவார். அல்லேலூயா. ஆமாம், சில்ல பார்த்து ஒன்னே தம்பி பெற்றுக்க வாய்ப்பு பண்ணுறா, பெற்றுக்கோயா கூட நாள் வீட்டை மாட்ட சொல்லிடு, நம்ம வேலையா அதாயா அப்படின்ட்டு. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா எதிர்காலத்தில் வீடு புரிஞ்சுக்கோ, வீடுகள் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ. ஜப்பானில் 10 மில்லியன் வீடு சும்மா இருக்கான். இத்தாலியில் போனீங்கன்னா அவ்வளோ கிளவியாதான் இருக்கான். இத்தாலியில் போனால் சிஸ்டர்ஸ்லாம் யாரும் போயிட்டு வந்துருக்கீங்களா? பெரியீங்களா சிஸ்டர்? இத்தாலி போயிட்டு வந்த சிஸ்டர்கிட்ட கேட்டுப்பாரு, ஃபாதர்கிட்ட கேட்டுப்பாரு. அங்கே போனால் அவ்வளோ அப்படியே தான் உட்காந்துருக்கு, கிளவியெல்லாம் உட்காந்துருக்கான். போய் பூசை வைக்க போனால் சாமி சொல்கிறாரு, யோ இங்கே என்னையா நம்ம ஊரை பார்த்தோன்னா கலகலப்பாக இருக்கும், அங்கே 3 கிளவிக்கு 1000 குட் மார்னிங் சொல்ல வேண்டியிருக்கியா? வெல்கம் வெல்கம். பூசை வைக்கும்போது நமக்கு நாமே பதில் சொல்ல வேண்டியிருக்கியா அப்படிங்காரு. பிரைஸ் தி லார்ட். காலம் இருக்கும்போதே வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்துரியா சாமே? அல்லேலூயா. நிறைய பேர பிள்ளைகளோட இருந்துரு. சரி, நம்ம மேட்ருக்கு வந்துடுவோம். 10 பிள்ளைங்க பெற்றாங்க, நல்லா இருந்தாங்களா? என்ன அவனுக்கு பெரிய போட்டியே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். இருக்கிற காலத்தில் குடிசையாக இருந்தானே எதா இருந்தானே ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிடும்னு வாழ்ந்துட்டாங்க. ஆனால் இப்போ பாரு, காசு ஆசைக்கு பஞ்சமே இல்லை. எல்லாம் பாரு, சிலருக்குலாம் சில வீட்டுக்கு போனோன்னே இப்படியே தான் பார்க்குற வேலை. எதுக்கு அவங்க வீட்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கணும், அவங்க வாங்கினதெல்லாம் நம்ம வாங்கணும். உன் புத்தி என்னைக்கு இப்படி போச்சோ அன்னைக்கே நாசமாக போயிடும். பொருள் ஆசை சொல்ல என்னது? என்ன ஆசை? பொருள் ஆசை. காசு பணம்னு அலைகிற ஒரு கூட்டம். வீட்டை வாங்கணும், நிலத்தை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும். விளைவு என்ன? நிறைய வருமானம் வரணும். அப்படின்னா என்ன செய்யணும்? அடுத்தவன் கொதவலையை கடிக்கணும். எவா தாலி அறுத்தாலும் சரி நம்ம சொல்லுங்க நல்லா இருக்கணும். நல்லா இருக்க முடியுமா? சொல்லுங்க. வேலை செய்யற இடத்துல எங்க பாரு எல்லாவனுமே பெரிய ஊரில் வித்தியாசமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். செல்வத்தின் மீது பற்று, பண ஆசை, பணத்தின் மீது பற்று, இத அடைய வேண்டும் என்று மனுஷன் என்ன செய்யறான்? துடிக்கிறான். பக்கத்தில் கை கொடுத்து கேளு, காசு ரொம்ப வேணுமா உனக்கு? அதுக்கு ஜெபமே அதுக்கு தாயா கூட்டமே. அங்க திருத்தலத்துக்கு போறதே எதுக்கு தான் சொல்லுங்க? எதுக்கு தான்? காசு பணம் வேணும்னு தானே ஜெபமே நடக்குது இன்னைக்கு. படிமா சபை உரையாளர் எடுத்து வாசி. பிரைஸ் தி லார்ட். சபை உரையாளர் எடுத்துக்கோயா. 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கோ சாமி. வாசிக்கியா? 5ஆம் அதிகாரம் வாசிங்க பாப்போம். 10வது வசனத்தை படிப்பா. பண ஆசை உள்ளவருக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் என்ன தீராது? சத்தமா சொல்லுங்க, என்ன தீராதான்? அவளு இல்ல, அவளா அப்படின்னா என்ன? என்னது? பேர் ஆசை. போடுங்க, எவ்வளவு நாளும் போடுங்க. ஆசையே தீராதான். என்ன தீராது? பண ஆசை உள்ளவனுக்கு பண ஆசையுடைய விளைவு என்ன? அதன் மீது இருக்கிற வெறி தீரவே தீராது. அல்லேலூயா. சிலர் பாருங்க சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? திங்கவும் மாட்டான், கொடுக்கவும் மாட்டான், கஞ்ச பயிலுக. பிரைஸ் தி லார்ட். சில பேர் இருக்கான் பாருங்க, சில அப்பா சில பேர்லாம் இருக்கான், சில பார்த்தா சிரிப்பா இருக்கும். உடுத்தவும் மாட்டான், அப்படியே அழுக்கு பண்டாரமாக தான் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. தம்பி நமக்கு 7 வீடு கிடக்குப்பா, நீர் எங்கேயா படிக்கிற? திண்ணையில தான் படிக்கிற.
பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. எல்லாத்தையும் சேர்த்து வைப்பான். கடைசியில் இருக்க வீட்டில் உள்ளவனு கொடுக்க மாட்டான். சில பேர்லாம் பாருங்க, சில ஊர்லலாம் அன்றைக்கெலாம் ஒரு ஊருக்கு போயிருக்கேன். அந்த அம்மா புலம்புது, நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே உள்ள அந்த அம்மா சொல்லுது, பெரியம்மா ஊரெல்லாம் சொத்து சேர்த்து போட்டிருக்காரு, கடைசியில் எங்கெங்கே இடம் வாங்கி போட்டாருன்னு அவருக்கே தெரியலை, கீழே விழுந்தாரு, மெமரி பவர் போயிட்டு பத்திரத்தை எவன்கிட்ட கொடுத்தானே தெரியலங்க, பேதில் போவான் அப்படின்னு ஏசிட்டு கிடக்கு. சேர்க்கிறான் எல்லாத்தையும் சேர்க்கிறான்யா. அல்லேலூயா. காசா சேர்க்கிறான், பணமா சேர்க்கிறான், நகையா சேர்க்கிறான், சேர்த்துப்பட்டு கடைசியில் என்ன செய்யறான், பொசுக்குன்னு போய் சேர்ந்துருதான். வாழ்க்கையை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கோயா. வசந்த பாரு, பண ஆசை உள்ளவருக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் செல்வத்தின் மேல் மிகுந்த ஆசை வைப்பவர் அதனால் பயனற்று போகிறார். சொல்லுங்க, அதனால இப்ப வந்துரு, இப்ப நான் வந்து யோசுவாவுக்கு வந்துட்டேன்னா ஆண்டவர் சொல்றாரு, இளைய மக்கா எதையும் தொடாத, எதையும் எடுக்காத சொன்னாரா. ஆனா அதுல ஒருத்தர் என்ன சண்டால பாவி யாரு, அவன் பேர் என்னது, என்ன பேர், பாப்கானா. பாப்கார்ன் ஞாபகம் இப்ப படுத்தாத, சாயங்காலம் 4 மணிக்கு மேல பாப்கார்னை பத்தி பேசுவோம். ஆக்கான் என்ன பேரு, சொல்லுங்கன்னு, ஆக்கான். ஆமா, ஆக்கான் என்ன பேரு, பாப்கானா. மறந்துடாதா, பாப்கார்ன் ஞாபகம் வரும்போது ஆக்கான் ஞாபகம் வரணும். அல்லேலூயா. அவன் பேர் என்னது, ஆக்கான். அவன் யாரு, அவன் பொருளாசைக்கு இடம் கொடுத்தான். பார்த்தான், இந்த கடவுள் கிடக்காரா, அவர் விவரம் இல்லாத கடவுள். போற வழியில போறோம், பார்த்தா தங்கம்லாம் கிடக்குது, வெள்ளி கிடக்குது. பார்த்தான், ஒரு பயம் எடுக்கல, எவன் எடுத்தானோ எடுக்கல, நாசமா போட்டும் நம்ம எடுப்போம் அப்படின்னு கொஞ்சம் எடுத்தான். எடுத்து கொண்டு வீட்டுக்குள்ள கொண்டு புதைச்சு வச்சான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. விளைவு என்ன தெரியுமா, பாருங்க, பொருள் ஆசைக்கு இடம் கொடுத்த ஆக்கான். நீங்க 7ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அதில் அழகாக சொல்லப்படுது, அவனும் அவனுடைய குடும்பமும் கல்லெறிந்து கொல்லப்பட்டார்கள், அவன் நிமித்தம் இஸ்ரவேலர் தோற்று போனார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் வசனம் மட்டும் காமிக்கிறேன். 7ஆம் அதிகாரம் நீங்க பிறகு படிச்சுக்கோங்க, 20லேருந்து படிச்சுக்கோங்க. 20லேருந்து படிச்சீங்கன்னா பாருங்க, அடுத்து படிச்சு பார்த்துருங்கன்னா 20லேருந்து நீங்க அந்த ஃபுல் பகுதியை முழுசும் படிச்சிருங்க, சரியா? இப்ப பாருங்க, ஆக்கான் செய்த பாவம் அவன் மீதும் அவன் குடும்பத்தின் மீதும் விழுந்தது. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அநியாயமான வருமானம், அநீதியான செல்வாக்கு பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு மீதும் சாபத்தை கொண்டு வரும். எதை கொண்டு வரும்? தாத்தா சம்பாதிச்சிருக்கலாம், பாட்டி சம்பாதிச்சிருக்கலாம், என்ன சம்பாதிச்சாலும் சரி, 7 ஊரை வளைச்சு போட்டிருந்தாலும் சரி, நீங்க இங்க இருக்க பெரியவங்களாம் ஒரு கேள்வி கேட்க, ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்தவங்கன்னு சொல்லுவாங்க இல்லாதா, இன்னைக்கு அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க பிள்ளைங்க எங்க இருக்காங்க, பேர பிள்ளைங்க எப்படி இருக்காங்க தெரியுமாக்கா உனக்கு? என்ன கொடி கட்டி பறந்தாங்க, இப்ப கொடி இருக்காப்பா, அருணா கொடி கூட இல்லை, தெருவில் நிற்காங்க. நான் தைரியமாக சொல்லுவேன், ஐயோ எங்க சொல்லி அழும்போதே சொல்லுவாங்க பாரு, ஐயா அநியாயமான செல்வாக்கு ஒரு நாள் உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரா. சரி, 3வது காரியம் 5 நிமிஷம் சொல்லி முடிச்சிருக்கேன். அல்லேலூயா. 3வது, முதல்ல சொன்னேன், உனக்குள்ள இருக்கிற வெறுப்புணர்வு உன் மேல விழும். 2வது, உனக்குள்ள இருக்கிற பொருளாசை உன் மேல விழும். 3வது, உன் கடவுளாய ஆண்டவரை விட்டுவிட்டு நீ வேற்று தெய்வங்களை தேடி ஓடுவாய் என்றால் அந்த சாபங்கள் உன் மீதும் உன் பிள்ளைகள் மீதும் கண்டிப்பா விழும். இணை சட்டம் எடுத்துக்கொள்ளுங்கள். 3வது காரியத்தை வேகமாக சொல்லி முடிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிங்க பார்ப்போம். உபாகமம் இணை சட்டம் எடுத்து வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்கப்பா 5ஆம் அதிகாரம் எடுத்து, சாரி 6ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, 14வது வசனம் படிப்பா. உங்களை சுற்றிலும் உள்ள மக்களின் தெய்வங்களாகிய வேற்று தெய்வங்களை, ஏனெனில் உங்களிடையே உள்ள உங்கள் கடவுளாகிய ஆண்டவர்
வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள் இல்லையெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் சினம் உங்கள் மேல் மூண்டு உலகினின்றே உங்களை அழித்து விடலாம். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, என்ன தவிர உனக்கு வேற தெய்வம், சொல்லுங்க, என்னை தவிர வேற தெய்வம் உனக்கு இருத்தலாகாது. சொல்லுங்க, என்னை தவிர உனக்கு வேறு தெய்வம் என்னை தவிர இருக்க கூடாது. Praise the Lord. Praise the Lord. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. ரெண்டு கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரை தவிர ஆண்டவரை தவிர நீங்கள் வேற்று தெய்வங்களை நீங்கள் வேற்று தெய்வங்களை மற்ற மக்கள் செய்கிற எந்த வழிபாட்டிலும் நீங்கள் பங்கெடுக்க கூடாது. நீங்கள் பங்கெடுக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? கூடாது. அவங்க சூடம் கொடுத்துறாங்க, அவங்க நாள் பார்க்குறாங்க, அவங்க நட்சத்திரம் பார்க்குறாங்க, அவங்க ஜோசியம் பார்க்குறாங்க, அவங்க அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. இதே மாதிரி நம்ம என்ன செய்கிறோம்? சொல்லுங்க, செய்கிறோம். கிறிஸ்தவங்களாக தான் இருக்காங்க. கிறிஸ்தவங்களா இருந்தும் என்ன செய்கிறாங்க? மூட நம்பிக்கைக்கு அடிமையாக தான் இருக்காங்க. கிறிஸ்தவங்களா இருந்தும் கடவுளை விட்டு விலகி போறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பைபிள்ல ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. நீங்க எடுத்து வாசிக்கிற 1 சாமுவேல், என்னப்பா 1 சாமுவேல்ல நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. தயவு செய்து 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்கள். 20 எடுத்துக்கொள்ளுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்க. சாமுவேல் இறந்தார், இஸ்ரவேலர் அனைவருக்காகவும் அவருக்காக துக்கம் கொண்டாடின பின் ராமாவில் அவரை அடக்கம் செய்தனர். சவுல் சூனியக்காரரையும் நாட்டிலிருந்து, இது எப்போ? அவன் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்த காலத்தில். பிரைஸ் தி லார்ட். ஆனா அதே சவுல் கடவுளுக்கு துரோகமாக, கடவுளுக்கு விரோதமாக வாழ்ந்த பின்பு அவன் நிலைமை என்ன தெரியுமா? அல்லேலூயா. நீங்க வாசித்து பாருங்களேன். 9ஆம் வசனத்தை பாருங்க, 8ஆம் வசனத்தை படிங்க. சவுல் மாறுவேடமிட்டு வேற்றுடை அணிந்து அப்பெண்ணிடம் சென்றனர். அவர் அவளை நோக்கி, ஏதாவது ஒரு ஆவியின் துணை கொண்டு நான் பெயரிட்டு சொல்பவனை எனக்காக. பிரைஸ் தி லார்ட். சவுல் யாரை தேடி போனா? சூனியக்காரியை தேடி போனா. இன்னைக்கு கிறிஸ்தவங்க எங்க போறாங்க? ஜோசியம், ஜாதகம், நாலு நட்சத்திரம், மந்திரவாதம், பில்லி சூனியம், தாயத்து, என்னெல்லாம் தேடி போற. இது உனக்கு ஆசீர்வாதமா சாபமா? ஏங்க சொல்லி முடிச்சிருங்க. ஆண்டவர் சொன்னாரு, என்னை விட்டு விட்டு வேற்று தெய்வங்களை தேடி நீ போவாயனால் அதனுடைய விளைவு என்னன்னா, அந்த சாபம் உன் மீதும் உன் பிள்ளைகளின் மீதும் அது இறங்கும். எத்தனை தலைமுறை? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அந்த சாபங்கள் வரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க செய்த வினை யார் மேல விழும்? உங்க மேல மட்டும் இல்ல, பக்கத்துல கை கூடுது சொல்லுங்க, உங்க பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வைக்கீங்களோ இல்லையோ, சாபத்தை சேர்த்து வச்சிடாத. உன் பிள்ளைக்கு நீ வீட்டையும் நிலத்தையும் சேர்க்கியோ இல்லையோ, எதை சேர்த்துறாத? சாபத்தை சேர்த்து விடாதே. ஆமென். அப்ப உங்கள் செய்கிற தீவினை, தவறு, பாவம் எல்லாம் யார் மேல விழும்? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, இவ்வளவு நாள் நாம் செய்த பாவம் எங்க விழும்? எங்க விழும்? பக்கத்து வீட்டுக்காரி மேலையா விழும்? இவ்வளவு நாள் செஞ்ச செயலெல்லாம் யார் மேல விழும்? செய்த பாவம் எங்க விழும்? ஆனா அந்த பாவத்தெல்லாம் நீ நானும் நம்ம மேல விழுந்த பாவத்தின்படி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. என்ன தெரியுமா? மகளே மகனே, உன்னுடைய சாபங்களையும் பாவங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இயேசு கல்வாரி சிலுவையில் நமக்காக காத்திருக்கிறார். ஆனா எப்போ இந்த விடுதலை கிடைக்கும்னா,
நீ பாவத்தை விடணும், தீய வழிகளை விட்டு மனம் திரும்பணும், செய்த பாவத்துக்கு மனம் திரும்பணும், மன்னிப்பு கேட்கணும். உன் வழியை மாற்றி கடவுளிடத்தில் திரும்பும் பொழுது அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க மட்டும் முழங்கால் போடுங்க. யாருடைய கண்ணீருக்காவது காரணமாக இருந்தனா மன்னிப்பு கேளு. அடுத்தவன் சொத்தை ஆட்டையாக போட்டிருந்தனா அதை திருப்பி கொடுத்துரு. அடுத்தவன் வீட்டை அபகரிச்சுன்னா கொடுத்துரு. யாருடைய உடைமையாவது ஏதாவது ஒரு விதத்தில் கல்லை நவுட்டி போட்டிருந்தனா கல்லெல்லாம் சரி பண்ணு, எல்லாம் சரி பண்ணு. மூன்றாவது, ஆண்டவரை விட்டுட்டு போலி தெய்வங்கள், விக்கிரகங்கள், வீணான போன காரியங்கள், கையில் கயிறு, காலில் கயிறு எல்லாம் அவுத்துறணும். தாயத்தெல்லாம் யாராவது தாயத்துன்னு சொல்லுவாங்க. தாயத்து உங்கள் ஊர்லேயும் தாயத்து தானா? உங்கள் ஊரில் தாயத்து கிடையாதா? அப்படின்னு என்ன சொல்லுவாவ? தாயத்துன்னு தானே சொல்லுவாவ. தாயத்தானே? அப்படி சொல்லு. இந்த தாயத்து இல்லைன்னா கையில் சரடு, கையில் காலில் ஏதாவது கட்டி இருந்தேன்னா அவுத்து போட்டுறணும். வீட்டில் ஏதாவது மந்திரிச்சதெல்லாம் வச்சதுன்னா தூக்கி போடணும். ஆண்டவருக்கு விரோதமாக கத்தோலிக்க திருச்சபை உனக்கு கற்றுக் கொடுக்கிற பிரமாணங்களுக்கு விரோதமாக எதை செஞ்சாலும் அதை விட்டு மனம் திரும்பு. மனம் திரும்பவில்லை என்றால் இப்பமே எழுதிக்கோ, செய்தது சேர்த்து வச்சிருக்கேன் மகனே, அப்பம் குடிச்சதை நீனும் குடிக்க வேண்டியது இருக்கும். மனம் திரும்பி கைகளை விரித்துக் கொள்வோம். யாராசா ஏழு வாலிப பிள்ளையில, சின்ன பிள்ளைய எல்லாம் கேளு, கிளவியெல்லாம் கேளு ஒழுங்கா. மனம் திரும்பு. கைகளை விரிச்சு நல்ல கைகளை உயர்த்துவோம். ஓ இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனம் இறங்கும். சொல்லுப்பா. இயேசுவே தெய்வமே, என்மேல் மனம் இறங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும் தெய்வமே. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வையுங்கள். சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். நான் செய்த பாவங்கள், நான் செய்த பாவங்கள், தீமைகளை ஏற்று தீமைகளை ஏற்று மன வருந்தி மனம் வருந்தி உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்பின் மன்னிப்பின் உறுதியை பெறும்படி உறுதியை பெறும்படி நல்லதொரு உண்மையான பாவ சங்கீதனம் செய்து பாவ சங்கீதனம் உமது அருளை கண்டடைய அருளை கண்டடைய எனக்கு உமது தூய ஆவியின் வல்லமையை தூய ஆவியின் வல்லமை வெளிப்படுத்தியருளும். ஆமென். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9814182001. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.